விஜயநகர மன்னர்களால் பெரிதும் வழிபடப்பட்ட இந்த தெய்வத்திற்கு ஏராளமான அரிய நகைகளை அவர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் இங்கு பல திருப்பணிகளை செய்துள்ளார். மூகாம்பிகை அம்மனுக்காக முக கவசத்தையும் அவர் காணிக்கையாக செலுத்தியுள்ளார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய ஷிமோகா பிரசித்தமான அன்றைய கேளடி பகுதியை ஆண்ட கேளடி நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை நல்ல முறையில் அமைத்தனர். இதே வம்சத்தை சேர்ந்த ராணி செம்மையாவும் இந்த கோவில் திருப்பணியில் ஈடுபட்டார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபடும் இந்த திருத்தலத்திற்கு அரசியல் தலைவர்களும் பெருமளவும் வந்து வழிபடுவது வழக்கம். இந்திரா காந்தி, எம்ஜிஆர் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர். இங்கு வந்து வழிபட்டவுடன் எந்த காரியத்திலும் பக்தர்கள் வெற்றியை அடைவது நிதர்சனமான இன்று வரை காணப்படுகிறது. பங்குனி மாதம் மூல நட்சத்திர தினத்தன்று தேவி அவதரித்த நாளை ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமார் 5000 பேர் இங்கு வந்து வழிபடுகின்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமாக இலவச உணவு வழங்கப்படுகிறது. இங்கு தங்குவதற்கு வசதிகள் நல்ல முறையில் உள்ளன. 250 பணியாளர்களை கொண்டிருக்கிறது இந்த ஆலயம். இங்குள்ள விருந்தினர் விடுதியில் 350 அறைகள் உள்ளன. சுமார் 4000 பேர் தங்க இங்கு வசதி உள்ளது. ரகசிய பொக்கிஷ அறை. இங்கு திருப்பதி, திருவனந்தபுரம் கோவில்களில் உள்ளது போல பெருமளவு தங்கம் மற்றும் வைர நகைகள் உள்ளதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள ரகசிய அறை பற்றி காலம் காலமாக பேசப்பட்டு வருகிறது. அம்மன் சன்னதிக்கு நேர் பின்புறம் உள்ள சங்கர பீடத்தில் ஒரு நாகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுவே ரகசியத்திற்கான அடையாளமாக கூறப்படுகிறது. இந்த பீடத்தில் அடியில் பெரிய புதையல் இருப்பதாகவும் அதில் ஏராளமான வைரம், மரகதம் உள்ளிட்ட மணிகளோடு தங்கமும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அம்மனுக்கு 90 கிலோ தங்கத்திலான தங்க ரதம் ஒன்றும் உள்ளது. கோடிக்கும் மேலான மதிப்புள்ள மாணிக்கமும் வைரமும் கொண்ட நகைகளும் அம்மனுக்கு உள்ளன. கர்நாடகத்தில் செல்வ செழிப்புள்ள ஆலயம் இது என்றால் அது மிகையல்ல. இங்கு அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் ஆராதனை மட்டுமே உண்டு. அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தேவிக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. மூகாம்பிகையின் குங்குமத்தை இட்டுக்கொண்டால் கெட்ட தலையெழுத்து நீங்கும் என்பது ஐதீகம். லிங்கத்தின் நடுவே தங்க நிற ரேகை உள்ளது. அபிஷேக சமயத்தில் இதை காணலாம். எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சண்டி ஹோமத்தை பக்தர்கள் இங்கு செய்கின்றனர். ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் துன்படுவோர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்ய அவை அகலும். இங்கு ஒரு கோசாலையும் உண்டு.